போனோட விலை மதிப்பு குறைஞ்சு போயிடும். தூக்கி போட்டுறீங்க தானே? ஆமா. அப்ப எலக்ட்ரானிக் தூக்கம் நிறைய ஆகும் தானே. அதுக்கு 2 ரூபாய் கொடுங்க. இந்த வாட்டர் பாட்டில் கூட 2 ரூபாய் கொடுங்க, 5 ரூபாய் கொடுங்க, ரிட்டர்ன் அதே கடையில கொடுத்துட்டேன். ஆனா இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்தா காசு மதிப்பு எதுவுமே இல்லையே, வேஸ்ட் ஆகி போச்சுன்னா அது தூக்கி போட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த 1 ரூபாய்க்கு எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க. அது சேமிச்சு வச்சுறப்ப ஒரு நாளைக்கு 2 ரூபாய்னா 600 ரூபாய் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கே. அதே மாதிரி துணியும் கூட தானா. இப்ப நீங்க துணியை தூக்கி போட்டுறீங்க, எல்லாரும் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சோம்பேறித்தனம் பண்றாங்க எல்லாருமே. அதுல என்ன வந்துட போகுதுன்னு அதுலதான் அவங்க மூலத்தனமே. நீங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண, நான் உனக்கு பொருள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த எரியிற துணி யாருக்காவது யூஸ் ஆகுது, இல்லைன்னா மறுசுழற்சி பண்ண முடியும். எல்லாரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு எல்லாருமே சொல்றாங்க. இதையே பண்ணாலே பாதி பொருளாட்டம். இதுல பொருள் வீணாகுதுன்னு தான் என்னோட கவலை. எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எல்லாமே. நன்றி, வணக்கம்.